பார்க்க போகிற ரெசிபி கேரளா பழம்பொரி. இந்த கேரளா பழம்பொரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய, அதாவது ஏத்தம் பழம் எடுத்திருக்கேன். 2லேருந்து 4 வாழைப்பழம் தேவைப்படும். அதை தோலை எடுத்துட்டு இப்படி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. நீளமாக வெட்டி வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் மைதா, மைதா மாவு சேர்த்துக்கோங்க, 1 கப். அப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அரிசி மாவு. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் சுகர், சீனி. அப்புறமா எல்லோ ஃபுட் கலர் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, சோடா சால்ட், ஒரு 2 பிஞ்ச் உப்பு. இது எல்லாமே சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. அப்புறமா தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ மாவு வந்து ரொம்ப கரைக்கிற மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த பழத்தில் வந்து ஒட்டாது. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவெல்லாம் நல்லா கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஓரமாக வச்சிடலாம். கரைச்சி எடுத்த மாவை ஓரமாக வச்சுட்டு இந்த பழம்பொரியை பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது மூழ்கி கொஞ்சம் பொரியிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃப்ரை பேனில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் அந்த பழத்தை முக்கி ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கட்டும். ஸோ மிதமான தீ, லோ ஃப்ளேம் அப்படிலாம் வைக்க வேணாம், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுங்க. ஏன்னா வந்து இது வெளியே உள்ள மாவு வந்து ஒரு கோட்டிங் மாதிரி தான் இருக்கும். அந்த வெளியே உள்ள மாவு மட்டும் தான் வேகணும், உள்ளே வந்து பழம் தான். ஏன் இப்படி அதிகமான தீயில் வேக வைக்கும்போது தான் இந்த பஜ்ஜி வந்து இந்த பழம்பொரி வந்து நல்லா பொரிஞ்சு மேலே வரும் புஸ்ஸுன்னு. நீங்கள் மிதமான தீயில் வைக்கும்போது புஸ்ஸுன்னு இப்படி வராது, கொஞ்சம் சப்பி அப்படி தான் வரும். அதனால் இந்த பழம்பொரி பொரிக்கிறதுல இது ஒரு ட்ரிக். அதாவது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணுற ஏதாவது ஒரு ஐட்டங்கள் நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே வேகணும். இது உள்ளே வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மேல் மாவு மட்டும் தான். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்ததும் நம்ம எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து பழம் பொரி வந்து நல்லா பொரிஞ்சிட்டு 2 பக்கமும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட. அந்த நேந்திரம் பழம் வந்து ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்சது, அதிகமான ப்ரோட்டீன் நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக்ஸ், சிற்றுண்டி. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம், மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆனியன் போண்டா. டீ கடையில் நம்ம சாப்பிடக்கூடிய ஆனியன் போண்டா. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் இதே மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட 1 கப் கடலை மாவு, 1 கப் கடலை மாவை சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மொறுன்னு கொஞ்சம் இருக்கும். அப்புறமா சில்லி பவுடர், வத்தல் தூள் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்தா தான் இந்த போண்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். தேவையான உப்பு சேர்த்துலாம். அப்புறமா பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து இது உப்பு அவ்வளோவா இழுக்காது. ஸோ இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு போண்டா மாவு பக்குவம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிருக்கும், குழு அப்படின்ட்டு இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இந்த மாவை வந்து நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி குடிக்கும். அதே மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. போண்டா கெட்டியாகி கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதே மாதிரி நல்லா லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த போண்டாவை பொரிச்சு எடுக்க எண்ணெய் வச்சிடலாம்.
ஸோ போண்டா பொரிச்சு எடுக்க எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு நம்ம இந்த போண்டாக்கள் ஒவ்வொன்றையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த போண்டா பொரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மிதமான தீயில தான் வைக்கணும். ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும். பெரிய தீயில வைக்காதீங்க. மிதமான தீயில வச்சு மெதுவாக அந்த போண்டாவை அதாவது பக்கங்களில் புரட்டி போட்டு கீழே வெந்ததும் புரட்டி போட்டு இந்த போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு வடக்கம்பி வச்சு இந்த போண்டாவை மெதுவாக பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டு 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததும் இதை எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த போண்டா வந்து நல்லா வெந்துட்டு இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான டீ கடை வெங்காய போண்டா 2 ஸ்நாக்ஸுமே, ஒன்று இனிப்பு ஒன்று காரம், ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ், ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கூட. அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுகளையும் நம்ம போண்டா செய்து எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.